இங்க இந்த ஊர்ல ஒரு திருநங்கை இருப்பான். இவ்வளவு நம்ம ஹீரோ க்ளோஸான ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம இந்த திருநங்கைக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கு இவ்வளவு ஒரு நண்பனா தான் பார்த்து பழக்கமாயிருக்கும். அப்புறம் இந்த ஊர்ல இருக்க பொறிக்க பசங்கலாம் இவன் போறப்பையும் வரப்பையும் பேட் டச் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ தான் இவனோட ஃப்ரெண்ட் ஆச்சு, அதனால அப்பப்ப ஹெல்ப் பண்ணுவாரு. ஆத்தோரமா நம்ம ஹீரோவை இவரு பேசிட்டு இருக்கப்ப இந்த திருநங்கை நம்ம ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாரு. ஆனா நம்ம ஹீரோ சொல்றாரு, உன்னை பிடிக்காமலாம் இல்லை நண்பா, நான் வேற ஒரு ஆளை விரும்புறேன். அது யாருன்னா வேற யாரும் இல்லை, உன்னோட தங்கச்சி தான் சொல்றாரு. கூடவே கையில ஒரு லெட்டர் கொடுத்து விட்டு உன்னோட தங்கச்சிட்ட கொடுத்துரு, அவளுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலன்னு சொல்றாரு. அப்புறம் இவனோட தங்கச்சியுமே இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருக்கப்ப இவங்க அப்பா பார்த்துடுறாரு. இதனால அன்னைக்கு நைட்டே ரெண்டு பேரும் ஊரை விட்டு காலி பண்றதுக்காக பிளான் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டிட்டு போறதா தான் பிளான். ஆனா அவன் ஃப்ரெண்டு வரவே மாட்டான். அப்புறம் இவங்க ஊரை விட்டு போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வந்து பாக்குறாங்க ஒரு குழந்தையோட. தன்னோட குடும்பத்துல இவங்க எல்லாரும் ஏத்துக்குருவாங்கன்னு சொல்லி சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க ஓடி போன அந்த நாள்லயே இவனோட நண்பனை கொண்டு இருப்பாங்க. கடைசியில இவன் நண்பனுக்காக விட்டுட்டு போன பொருள் என்னன்னா அவன் தினமும் தன்னோட உதட்டுக்கு யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் தான்.